ஹலோ ஆல் வணக்கம் பீரா, வெல்கம் டு த ஷோ. ஐபிஎல் இல்லாவிட்டாலும் ஐபிஎல் நியூஸுக்கு எப்பவுமே பஞ்சமே இல்லை. அதை தான் நம்ம திருப்பியும் டிஸ்கஸ் பண்றோம். இப்போ சஞ்சு தான் திருப்பி வந்து கேகேஆர் வந்து ஆர் வெரி க்ளோஸ் டு க்ளோசிங் த டீல் அப்படின்னு மீடியா ரிப்போர்ட்ஸ்லாம் வருது. ரெண்டு பிளேயர் அங்குஷ் ரகுவன்ஷி பிளஸ் ராமன்தீப் சிங் அப்படின்னு சொல்லி ஒரு மீடியா ரிப்போர்ட் நானே படித்தேன். ஃபார் சஞ்சு சாம்சன் வந்துட்டா டாப் ஆர்டர் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை சால்வ் ஆகுது, கேப்டன்சி பிரச்சனை சால்வ் ஆகுது, ஓப்பனர் எல்லா பாக்ஸும் டிக்கெட் அடிக்கிறார் சஞ்சு. ஆனா வந்து அது கேகேஆருக்கு போவாரா? இந்த டீலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கேகேஆர் போன தடவை நம்ம ஒரு இது சொன்னோம். தேர் நாட் கன்வின்ஸ்ட் வித் குவிண்டன் டி காக். ஏன்னா ஃபார்ம்ல இல்ல. இப்ப ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்படாஸ் ராயல்ஸ்க்கு 50 அடிச்சிருக்காரு. அந்த 2023 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் அந்த குவிண்டன் டி காக்கு டெபு மேட்ச் 2030 அபுதாபில இருந்து நான் பார்த்துன்னு வரேன். அந்த பழைய குவிண்டன் டி காக்க அந்த 2023 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் நான் பார்க்கல. குர்பாஸ் இஸ் அ வெரி குட் பிளேயர். போன மாசம் நாங்க வந்துட்டு அந்த ஜிஎஸ்எல் ஜெயிக்கும் போது பிளேயர் அ வெரி குட் ரோல். பட் ஐபிஎல்ல இன்னும் நிக்கல. பட் இஸ் அ வெரி குட் பிளேயர். நீங்க சஞ்சு சாம்சன் மாதிரி நீங்க ஒரு ஆளை கொண்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு யூடிகே என்ன? வந்து நீங்க போன ஐபிஎலுக்கு முன்னாடியே சொன்னீங்க. இந்த நான் கூட ஷார்ட் பவுண்டரிஸ் கொஞ்சம் இப்படி இப்படி அவர் அடிப்பாரு, அந்த கிரவுண்ட் ஒரு செட் ஆகும்னு நான் சொன்னேன். நீங்க வந்து குவிண்டன் டிகாக் வந்து சரியான ஃபார்ம்ல இல்ல வேர்ல்டு கப் போன ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னீங்க. அந்த பாடி லாங்குவேஜ்லயே சார் அந்த கான்பிடன்ஸ் தெரியல ஒரு பேட்டிங்ல. கிரேட் பிளேயர் இஸ் அ கிரேட் பிளேயர். அதுதான் வந்து உங்களுக்கு இதே ஒழிய ஈ கேன் ஸ்டில் ஸ்கோர். இன்னொன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, இப்ப இந்த ரெண்டு பேரையும் அவங்க எடுத்துட்டாங்கன்னா ரமன்தீப் அங்கு கிரிஷ் வேல்யூ ஆடட் எடுத்துட்டு ஒரு ஃபாரின் ஓவர்சீஸ் ஸ்பின்னரை கொண்டு வர முடியுமான்னு பார்ப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு அந்த மாதிரி யோசிப்பாங்க. உங்களுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் வேற ஏதாவது ஆப்ஷன் எடுத்துன்னு வர முடியுமா அப்படின்னு யோசிப்பாங்க. இப்போ தீக்ஷானாவை ட்ரை பண்ணாங்க. இப்ப ரெண்டு பேரையும் வச்சுக்க முடியாது. அசரங்காவையும் வச்சுக்க ரெண்டு தீக்ஷானாவையும். தீக்ஷானா வந்துட்டு இஸ் ஆல்வேஸ் எக்கனாமிக்கல். சிஎஸ்கேக்கும் பாத்தீங்கன்னா விக்கெட் எடுக்கலன்னா இஸ் பீன் எக்கனாமிக்கல். அதுல இன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப அசரங்கா பதில வேற யாராவது கிடைப்பாங்களா அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த வந்து அராப் குல் மொமாண்ட் அப்படின்னு ஒரு லெக் ஸ்பின்னர் இருக்காரு. இதுல நிறைய பேருக்கு யாருன்னு தெரியாது. 18 வயசு அப்படியே ரஷீத் கான் மாதிரி ஓடி வேகமா போடுறாரு. ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ அவங்க ஆடுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பார்படாஸ் பாத்தீங்க. ராயல்ஸ். ஆமா, சாரி, பார்படாஸ் ராயல்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேர் இஸ் ஆல்வேஸ் எ பிளேயர். நீங்க இதை ஒத்துப்பீங்களா எனக்கு தெரியாது. அந்த கிறிஸ் கிரீன் ஒருத்தர் இருக்கார் ஆஸ்திரேலியால. மூணு எப்பவுமே ஃபேஸும். சிபிஎல்ல சூப்பரா போடுவாரு, நான் என்ன எக்கனாமிக்கலா போடுவாரு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா சார், அடுத்த லெவல்ல சான்ஸ் கொடுத்தாதான் தேர்வாரா மாட்டாரான்னு தெரிய முடியும். கேகேஆர் தான் ஏற்கனவே அவர் ஆடி இருக்காரு. கேகேஆர் ஆடின போது ஒரு மேட்ச் போது ஆடினாரு. அதுக்கப்புறம் ஐபிஎல் ஆடல. யூஸ்ஃபுல் லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேன் வேற. இப்ப இன்னும் பேட்டிங் கடப்பாராயிடும். இப்ப நான் எப்படி யோசிக்கிறேன்னா, ஒரு பெரிய பேர்லாம் கிடையாது. செம்ம திறமசாலி. 4 ஓவர்ல 33 போட்டுருவாரு. ஓகே. இப்ப நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, என்ன சார் இப்ப அசரங்கா மட்டும் நீங்க என்ன எப்படின்னா, அசரங்கா ஒன்லி 1 பாயிண்ட் விச் வி ரிஃப்ளெக்டட் விச் யூ ஆல்சோ அக்ரீட். he might pick up wickets but he will always at 4 overs 40 runs bowler. விக்கெட் விழலான டேமேஜ் ஆயிடுங்க போது ரெண்டு பக்கமும் வின் வின். ஓகே. ஸோ தட் வில் பி அ கிரேட் டீல் ஃபார் போத் த டீம்ஸ். இப்ப அவங்களுக்கு பாருங்க, சாம்சன் அவங்க எடுத்துட்டாங்கன்னா விக்கெட் கீப்பர் பிரச்சனை ஒழிஞ்சுது. ஒரு ஃபாரின் ஸ்லாட் வந்து அவங்களுக்கு ஓபன் அப் ஆகும். இப்ப இன்னும் ரெண்டு பேட்ஸ்மேன் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு. இன்னொன்னு சொல்றேன், தேர் இஸ் அ குட் சான்ஸ் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஏட்டையா ரிலீஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு உங்களுக்கு சூரியவம்சி, யசஸ்வி ஜெய்ஸ்வால், நிதிஷ் ராணா, ரியான் பராக், சுட்டி அங்கு குழந்தைய கிரிஷ். விட்டீங்களே, யாரு? சுட்டி குழந்தைய விட்டீங்களே, உண்மையான சொன்னேனே, சுட்டி குழந்தை. சொன்னேனே. சூரியவன்ஷி, ஜெய்ஸ்வால், நிதிஷ் ராணா, ரியான் பராக், ரகுவன்ஷி, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரமன்தீப் சிங்னா 6 பேட்ஸ்மேன் ஆயிடுச்சு உங்களுக்கு. அப்ப நீங்க எப்படி யோசிப்பீங்க? ஒரு 5 கடப்பார போலிங் வச்சு நான் இடிச்சிடுறேன்னு ஏட்டையா தேவையா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதுவும் வந்து உங்களுக்கு பர்ஸ ஃப்ரீ பண்ணுங்கும் போது ரெண்டு பேருமே வின் வின் சுச்சுவேஷன்ல வருவாங்க. பட் எந்த அளவுக்கு இது டீல் போகும்னு தெரியாது. ஏன்னா வந்து சென்னையோட பண்ண டீல் வந்து ஒர்க் அவுட் ஆகல. நீங்க சொன்னீங்க இவங்க உங்க எல்லாம் கேக்குறாங்கன்னு. எந்த டீலும் ஒர்க் அவுட் ஆகல. அது க்ளோஸ்ட் அவுட். இந்த சென்னை, மும்பை, பஞ்சாப் கிங்ஸ், ஆர்சிபி இதெல்லாம் போயிருச்சு. இப்ப எல்எஸ்ஜியோடையும் இந்த டெல்லியோடையும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. எப்படி போகுதுன்னு தெரியாது. நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி எனி ட்ரேட் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ் இஸ் பெட்டர் than letting a great player like சஞ்சு சாம்சன் இந்த ஆப்ஷன் பண்ணா ராஜஸ்தான் will only benefit. இங்க இந்த டீல் நடந்ததுன்னா கேகேஆர் will also benefit.
ஆமா, ஆனா அதுக்கப்புறமா இன்னொரு ரிப்போர்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியால இதுல வந்துச்சு, அங்கரேஜ் ராஜவம்சி கொடுக்க மாட்டாங்க அவங்க, ரமன்தீப் பிளஸ் கேஷ் தான் ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்கரேஜ் வந்து கில்ல பண்ண மாதிரி ஆயிரும் அப்புறம். ஒரு கில்லே அப்படிதான் கொடுத்தாங்க தேவையில்லாம கேட்கார் அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னு நான் பார்த்தேன். யாரு ரமன்தீப் பண்ட், இன்னொரு யார் சொன்னீங்க? ரமன்தீப் வித் கேஷ் மட்டும். ஏன்னா அங்கரேஜ் கொடுக்க வேணாம், அவர் எப்படியும் நல்ல பேட்டர், கில்லு மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்கன்னு. ஒரு சஞ்சு சாம்சன் ஒரு டாப் 3 பேட்டர், ரமன்தீப் ஒரு ஃபினிஷர் உங்களுக்கு. அப்படிங்கும்போது அந்த டீல்ல எந்த பிரயோஜனமும் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் பண்ணாங்கன்னா. there is absolutely no deal at all, or else they have to try and pluck a spinner from KKR in place of it. அந்த ஸ்பின்னிங் ஆப்ஷன் என்ன தெரியாது. அதனால உங்களுக்கு வந்துட்டு அந்த டீல கேகேஆர் ஒத்துக்கிட்டாங்கன்னா இட் இஸ் ஆஃப் நோ பாயிண்ட். இவங்களுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு இட்ஸ் நாட் கோயிங் டு பெனிஃபிட் தம். அதை விட பெரிய டீல் எல்லாம் பண்ணிருக்காங்களே, மாயங்க் மார்க்கண்டே கொடுத்து ட்ரெண்ட் போல்ட் எல்லாம் வாங்கியிருக்காங்களே ஒரு காலத்துல. இல்ல என்னன்னா இல்ல சார், இப்ப பீடா, நான் என்ன இல்ல சொல்லுங்க. ஒரே ஒரு டவுட் தான் இதுல. இப்ப இந்த மாதிரி டீல்லாம் வந்து பிளேயரும் ஒத்துக்கணும்ல. இப்ப சஞ்சு ஒத்துக்க முடியாதுன்ட்டாருன்னா, நான் ஆக்ஷனுக்கு தான் போறேன் அப்படின்ட்டாருன்னா. அதாவது ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க ட்ரேடுங்கும் போது உங்களுக்கு பிரான்ச்சைசி ஹஸ் காட் தி ரைட் திங் டு ட்ரேட் யூ. நான் ட்ரேட நீ பண்ணாத அப்படின்னு பிளேயர் சொல்ல முடியாது. புரியுதா உங்களுக்கு? என்ன உனக்கு ம். நான் ஆட மாட்டேன், என்ன நீ ஆக்ஷன்ல போடுன்னு சொல்லலாம். ஏன்னா ட்ரேடு நீங்க பண்ணீங்கன்னா the same amount of money which Rajasthan Royals purchased Sanju for, he will get the same wherever he goes. So financially there is no loss for a player. அப்படிங்கும்போது the advantage being given is for the franchisee to decide whether to drop him in the auction or to trade him. பண்றதுனால பிளேயர் வந்துட்டு ரீட்டைன் பண்றதுக்கு தான் நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்ல முடியுமே ஒழிய, பிளேயர் வந்து என்ன நீ ஆக்ஷன்ல தான் போடணும் ட்ரெண்ட் பண்ணாதன்னு பிளேயர் சொல்ல முடியாது. அது பிரான்ச்சைசியோட இதுல தான் இருக்கு, கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஓகே, அப்ப பாப்பா என்ன ஆகுதுன்னு. எனக்கு ஆனா சஞ்சு ஆக்ஷனுக்கு வந்துருவாரோ அப்படின்னு தான் தோணுது. நீங்க ஆனா அது இப்படி பண்ணா அது ஒரு பிளண்டர், அந்த பார்ட் ஆஃப் பிரான்ச்சைசின்னு சொல்றீங்க டாக்டிக்கலி. பாப்பா என்ன ஆக போகுது அப்படின்னு வெயிட் அண்ட் சி. சப்போர்ட் ஸ்டாஃபும் நிறைய சேஞ்சஸ்லாம் ஒன்னு ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் நிறைய வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சந்திரகாந்த் பண்டிட் வந்து ரிப்போர்ட்லயே லெஃப்ட் கேட்கார், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு நான் டைட்டில் வருத்த வின்னிங் சீசன், ஒரு பேட் சீசன், உடனே அனுப்பிச்சிட்டாங்க. நான் வருத்தப்படுவேன். நான் வருத்தப்படுவேன். அவரை வந்து அந்த காலத்துல என்சிஏல, நான் என்சிஏல இருக்கும் போது எனக்கு அவரை தெரியும். 2001 நான் ஸ்டார்ட் பண்ண போது அந்த காலத்திலே ஒரு சூடான ஒரு புத்திசாலி கோச் அவரு, ஒரு ஸ்ட்ரிக்ட் கோச், டீமுக்காக உயிரை கொடுப்பாரு, நாணயமான ஒருத்தர். 2 வருஷம் மும்பையோட ரஞ்சி டிராபி ஜெயிச்ச போது நிறைய பேர் எடுத்தன, இந்த மும்பையோட என் பாட்டி கோச் பண்ணா கூட ஜெயிச்சிருவாங்க சரின்னு சொல்லிட்டு விதர்பாக்கு போய் 2 வருஷம் ரஞ்சி டிராபி ஜெயிச்சார். விதர்பாலாம் வந்து ஒரு டிராஃபி எல்லாம் ஜெயிச்சதே இல்லை அன்பார்ச்சுனேட்லி. குட் டீம், பட் they've never crossed the line. சரி ஏதோ ஒண்ணு ஜெயிச்சிட்டாரு அப்படின்னாங்க. மத்திய பிரதேச போய் ஜெயிக்க வச்சாரு. லைஃப்ல ஒன்னே ஒண்ணுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்ணாடி தானே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கல் அடிக்கிறதுன்றது ஒரு சாதாரணமான விஷயம். கிரெடிட் ஹாஸ் டு பி கிவன் வேர் இட்ஸ் டியூ. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சீசன் when he took over as a coach, KKR won the title after 10 years. இதுல நிறைய பேர் என்ன சொல்றாங்க, கம்பீர் தான் வந்து கண்ட்ரோல் எடுத்தாரு, கம்பீர் தான் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. கம்பீர் ஆல்சோ ஹாஸ் டு பி கிவன் ஈக்குவல் கிரெடிட், பட் த டெசிக்னேஷன் ஃபார் சந்திரகாந்த் பண்டிட் இஸ் ஹெட் கோச். ஒரு வருஷம் நீ டைட்டில் ஜெயிச்சு கொடுத்துருக்க, அடுத்த வருஷம் உங்களுக்கு வந்துட்டு வரலங்கும் போது அவரை வந்து வேலையை விட்டு தூக்குறதுன்றது என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹார்ஷ். பட் பணம் போடுறவங்களோட உரிமை அது, என்ன பண்றது? ஏன்னா ஒவ்வொரு பைசாவும் ஹார்ட் ஏர்ன் பண்ணி அவங்க போடுறாங்க. அதனால அவங்க டெசிஷன் நம்ம கொஸ்டின்லாம் பண்ணக்கூடாது, அவங்களோட உரிமை, அவங்களோட லைக்கிங். என்ன கேட்டீங்கன்னா சந்திரகாந்த் பண்டிட் இஸ் ஹார்ட் டன் பை. நான் அவரை நல்ல கோச்சா ரேட் பண்ணுவேன், ஜஸ்ட் சீயிங் த ரிசல்ட்ஸ், பாட்டம் லைன். அதுதான் ஒரு பேட் சீசனுக்கு வந்து அப்படி இது பண்றது வந்து ஐம் ஆல்சோ நாட் வெரி ஃபாண்ட் ஆஃப். பட் அவங்க, நீங்க முதல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க ஸ்ட்ரிக்ட் அப்படின்னீங்களே, அதை அதை வேற மாதிரி ஃபீட்பேக் பிளேயர்ஸ் இருந்து வந்துச்சா என்ன நமக்கு தெரியாது. வி டோன்ட் நோ வாட் வென்ட் த்ரூ. பட் ஒரு சீசன் டைட்டில் வின்னர், அடுத்த சீசன் வந்து குவாலிஃபை ஆகல, பேட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்றது ஐ திங்க் ஹார்ட் டன் தான், அதை ஐ அக்செப்ட். அடுத்து வந்து அந்த ஸ்பாட்டுக்கு அபிஷேக் நாயர் அப்படியே எலவேட் பண்றதாவும் சொல்றாங்க. ஏன்னா அவர் வந்து ஹி ஹஸ் ஒர்க் க்ளோஸ்லி வித் லாட் ஆஃப் டாப் பிளேயர்ஸ் அண்ட் ஹி நோஸ் த மேனேஜ்மெண்ட், ஹி நோஸ் த பல்ஸ் ஆஃப் த டீம். அந்த டீம் என்விரான்மெண்ட் ஸ்ட்ரக்சர் அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஹி நோஸ் த டீம் இன் அண்ட் அவுட். அந்த செட்டப்ல ஹி ஹாஸ் ஒர்க் அண்ட் ஹஸ் ப்ரொடியூஸ் ரிசல்ட்ஸ். அப்படிங்கிறப்ப அவரை எலிவேட் பண்ற மாதிரி சொல்றாங்க. குமார சங்கக்காரா அங்க ஒரு துண்டு போட்டிருக்காரு அப்படின்னு நான் கேள்விப்படுறேன் மீடியா ரிப்போர்ட்ஸ் பார்த்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க?
அபிஷேக் நாயரை பத்தி எல்லாருமே நல்லா சொல்லியிருக்காங்க. நான் அவரோட ஒர்க் பண்ணது இல்லை. நான் எப்படி ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணுவேன்னா, நான் ஒர்க் பண்ணி அவர் பார்த்து எப்படின்னா தான் ஜட்ஜ் பண்ணுவேன் ஒழிய, அப்படி இல்லைன்னா நான் வந்துட்டு என்னோட ஒப்பீனியனை கொடுக்க மாட்டேன். நான் கேட்ட எல்லாருமே வந்து அபிஷேக் நாயர் இஸ் டூயிங் ஒண்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க போது அவரை பத்தி நம்ம உயர்வா தான் பேசணும். தட் இஸ் மை ஸ்டைல். நான் ஒருத்தரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் இட் இஸ் நாட் அப் டு த மார்க்னா நான் பயப்பட மாட்டேன் என்னோட ஃபீட்பேக்ஸை கொடுக்கறதுக்குங்கும் போது, இந்தியன் டீமோட செட்டப்லயும் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி பீன் இந்த செட்டப் ஃபார் குவைட் அ பீரியட் ஆஃப் டைம் போது இட் won't be a பேட் ஐடியா டு கிவ் him த சார்ஜ். இன்னொன்னு, தயவு செஞ்சு அவர் எவ்வளவு இன்டர்நேஷனல் ஆடிப்பாரு அதெல்லாம் பார்க்காதீங்க. தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ் as such. உங்களுக்கு இன்டர்நேஷனல் ஆடினா சரி ஆடலனா சரி அப்படிங்கும் போது ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் கோயிங் டு பி a பேட் டெசிஷன் if you appoint him. இப்ப சங்கக்காரா வந்து அங்க அப்ளை பண்ணிருக்காருன்னு நீங்க சொல்றது எனக்கு ஒரு நியூஸ். ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் எப்படிப்பட்ட ஒரு பிரான்ச்சைசின்னா, அவ்வளவு சீக்கிரம் அவங்க சப்போர்ட் ஸ்டாஃப்லாம் விட்டே கொடுக்க மாட்டாங்க. 2008 ஃபர்ஸ்ட் டிராஃபி ஜெயிச்சாங்க. அப்ப T20னா நிறைய பேருக்கு எப்படி TEA20லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, ஸ்பெல்லிங் கூட தெரியாம இருந்த போது ஒரு தடவை ஜெயிச்சாங்க ஒரு டிராஃபி. அதுக்கப்புறம் அந்த பார்படாஸ் ராயல்ஸ், பால் ராயல்ஸ் எங்கேயுமே டைட்டில் ஜெயிச்சது கிடையாது அவங்க. ஆனா தொடர்ந்து ஒரே கோச்சை தான் அவங்க வச்சுட்டு இருப்பாங்க. அப்படிங்கும் போது அவங்க வந்து சங்கக்காரா மாதிரி ஒரு பிரெயினை விடுவாங்களா? தெரியாது. எனக்கு வர்ற அப்படி நியூஸ் இல்லாட்டி அவங்க டிராவிட விடணும். ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு ஒரு இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டு பேருக்கும் ஐ டோன்ட் திங்க் டூ ரெண்டு உரையில ரெண்டு வால் அதெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி நினைக்கிறேன். டிராவிட் ஒரு பத்திரமாத்து தங்கம், சங்கக்காரா ஒரு பத்திரமாத்து தங்கம். ஐ இன்டராக்டட் வித் போத் ஆஃப் தெம். ரெண்டு பேருக்கும் ஈகோ அப்படின்ற இது கிடையாது. இல்லை நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, என்ன அவன் என்ன சொல்றது, அந்த மாதிரி ரெண்டு பேருமே வந்து ஒரு தங்கமான ஆளுங்க. எல்லாரையும் மதிக்கக்கூடிய ஒரு ஜென்டில்மேன் ரெண்டு பேரும்ன்றதுனால சில சமயம் என்ன சொல்லுவாங்க, இந்த ரிஃப்ட் இவங்களுக்கு அவங்களுக்கு முட்டிக்கிச்சு அப்படி இப்படிலாம் பாங்க. ராகுல் டிராவிட் வந்து யாரை பத்தியும் தப்பா பேச மாட்டாரு, யாரையும் வந்து ஒரு அதிர்ந்து பேச மாட்டாரு. சங்கக்காராவும் வந்து ஒன்லி ரிப்ளைஸ் வித் ஸ்மைல் இஃப் இஸ் அப்செட்ன்றதுனால எனக்கு வந்து அந்த ரிஃப்ட் எனக்கு எந்த மாதிரி இதுன்னு தெரியல. ஒருத்தர் சொல்றதை இன்னொருத்தர் மதிக்கிற இல்ல ஆளுங்க போது ஜென்ரலாவே மேன் மேனேஜ்மெண்ட்டோ ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டோ ஒரு கோச்சிங் செட்டப்ல டூ ஒரு யூனி டைரக்ஷன்லாம் இல்லாம ஒரு ரெண்டு செட்ஸ் ஆஃப் கமாண்ட் வர்றப்போ வந்து ஒரு ஒரு இன்கன்வீனியன்ஸோ இல்ல ஒரு டிஃபிகல்ட்டி இன் மேனேஜ்மெண்ட் இருக்கலாம் இல்லையா? 100% நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா இப்ப நான் வந்து ஒரு சில டீம்ல வந்து நான் ஹெட் கோச்சா இல்ல அசிஸ்டன்ட் கோச்சுன்னா அந்த கோச்சு கிட்ட போயிட்டு நான் சொல்லிடுவேன், நான் இதெல்லாம் பண்ணுவேன் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு. அவர் ஓகேன்னு சொன்னதான் பண்ணுவேன். நான் ஹெட் கோச்னா என் கையில வால் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன், இந்த கேப் பிரசன்டேஷன்ல இருந்து எல்லாமே நான் தான் பண்ணுவேன். கேப்பையும் நான் தான் போடுவேன், இங்க எல்லாத்தையுமே நான் தான் பண்ணுவேன். பட் லாஸ்ட் பர்மிஷன் ஃப்ரம் த கோச். ஏன்னா அவர் தான் பாஸ். சார் இதை பண்ணலாமா, நீ நடத்துறாசா அப்படிம்பாங்க. இப்ப ஒரு சில சமயம் ஒரு பிளேயரை இவர் ஒரு மாதிரி பேசுறாரு அவரு ஒரு மாதிரி பேசுறாருன்னா தெர் இஸ் a குட் சான்ஸ் the player is going to get ET in both his heads. அந்த மாதிரி நீங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் யோசிக்கலாமே ஒழிய, ரெண்டு பேருக்கும் ரிஃப்ட் அது இது அந்த மாதிரிலாம் நிறைய இது பண்றாங்க அந்த மாதிரி எதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச சோர்சஸ் நான் சொல்றேன். அவன் மோர்கன் இஸ் கோயிங் டு பி த ஹெட் கோச் ஃபார் KKR. ஓகே சூப்பர். ஸோ அது அப்படி இருந்தா இப்போ தனி புது கேண்டிடேட் தான் அது. ஏன்னா இன்னொன்னு என்ன படிச்சேன்னா சஞ்சு வாஸ் வெரி அப்செட் தட் அந்த ரிட்டென்ஷன்ஸ் டைம்ல அவரோட இது வந்து கொஞ்சம் வேல்யூ பண்ணல இன்புட்ஸை. ஈவன் சங்ககாராஸ் இன்புட்ஸ்க்கு வந்து அவ்வளோ வேல்யூ ஆகல. ரெண்டு பேருமே வந்து பட்லர் ரிட்டைன் பண்ணணும்னு சொன்னாங்க, அதையும் மீறி பட்லர் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டேன், இது ரிப்போர்ட்ஸ்ல பார்த்தேன். அதாவது நான் சொல்றேனே சார், இப்போ இவங்க குவாலிஃபை ஆயிருந்தாங்கன்னா பட்லர் அப்படின்னு ஒருத்தர் வந்து என்ன சொல்றது இருந்தாரா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கும். இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி எட்டு எட்டா மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோ அப்படின்ற பொசிஷன்ல வந்ததுனால இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க, எஸ்கேப் ரூட் எடுக்க பாக்குறாங்க. எதனால இந்த மாதிரி ஆச்சு, எதனால இந்த மாதிரி தோத்து போச்சு. இன்ஸ்பைட் ஆஃப் லூசிங் பட்லர் அந்த டீம் அவ்வளவு மோசமாலாம் இல்ல பாக்குறதுக்கு. வி ரிஃப்ளெக்டட் இந்த பேட்டிங் மைட் கிராக்னு, பட் அன்பார்ச்சுனேட்லி அது நடந்தது. பட் ஃபியூ ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிஸ் யூசிங் த ரிசோர்சஸ் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்றதுனால. ஏன்னா இப்ப நிறைய பேர் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, இப்ப ஒரு பிரான்ச்சைசியை விட்டு வெளியில போகணும் அப்படின்னா எனக்கு இந்த இதுல இது இல்ல அந்த இதுல இது இல்ல அப்படின்னு. பட் எனக்கு அது எந்த விதத்துல உண்மைன்னு தெரியல, தெரியாம நம்ம ஸ்பெகுலேட் பண்ணக்கூடாது. மீடியால நிறைய போயிட்டு இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். அப்படிங்கும் போது நான் வந்து அப்படிதான் யோசிக்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் இருப்பாங்க அப்படின்னு, டிராவிடும் சங்கக்காராவும் இங்க அங்க அவன் மோர்கனை தான் போட போறாங்க ஹெட் கோச்சா அப்படின்னு எனக்கு க்ளோஸ் சோர்சஸ் வந்திருக்கு. பட் இன்னும் கொஞ்ச நாள் ஆனாதான் தெரியும் எந்த அளவுக்கு அது உண்மைன்னு. ஓகே, இப்ப சந்திரகாந்த் பன்னீரை பத்தி நம்ம பார்த்தோம். ஒரு டைட்டில் வின்ன, ஒரு லாஸ், அதுக்கப்புறம் வந்து அவர் பதவி போகுது அப்படின்னு சொல்லிட்டு.
அப்படியே அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச்சையும் பார்க்கலாம். ஒரு டான் விட்டோரி வந்து வி நோ த கைண்ட் ஆஃப் இது ஹி ஹஸ் கிவன். இப்போ முன்னாடி இருந்த டீம்ஸ்லயும் வந்து ஐ பி வெரி ஃப்ராங்க் அண்ட் ஹானஸ்ட், அவர் வந்து பெரிய ரிசல்ட் வந்து கொடுக்கல. பட் இந்த எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு தடவை ஃபைனல் போச்சு, இதே கேகேஆரோட தான் போச்சு. ஹி வாஸ் கோச் தட் டைம். அவர் ஆஸ்திரேலியன் கேப்டன், ஒரு ஒரு கோர் அசம்பிள் பண்ணாரு. அவர் செட்டப்க்கு ஏற்ற மாதிரி தே brought in a few players and it got them results and they went to the finals. அதுக்கடுத்து அதே மாதிரி ஒரு பேட் சீசன். பட் எஸ்ஆர்ஹெச் ஆர் நாட் பிளானிங் டு மூவ் அவே ஃப்ரம் டான் விட்டோரின் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது சீயிங் ஆல் தி ரிப்போர்ட்ஸ். பட் ரெண்டு பேருக்கு ரெண்டு ஸ்டாண்டர்ட்ஸ், அந்தந்த டீமோடைய இது வேற, தேர் லாஜிக் அண்ட் தேர் வே அண்ட் தேர் பிளானிங் எல்லாமே டிஃப்ரெண்ட். பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? கண்டினியூட்டி டு டான் விட்டோரி இஸ் ஃபேர் எனஃப், இஸ் நாட் கோயிங் எனிவேர். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது அவர் கேப்டனா ஆர்சிபில இருந்த போதும் உங்களுக்கு ஒன் ஆஃப் த ஷூடஸ்ட் கிரிக்கெட் பிரைன்ஸ் டேனியல் வெட்டோரி. அதான் நான் சொல்லிடுறேன். நிறைய பேசவே மாட்டாரு, நிறைய பேச மாட்டாரு. எப்ப பேசணுமோ அப்ப கரெக்டா பேசுவாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவரோட டேலண்ட்டுக்கும் திங்கிங்குக்கும் அந்த நீங்க சொல்ற மாதிரி அதுக்கு ஏத்த ரிசல்ட்ஸ் இன்னும் வரல. ரிசல்ட் வரல. கோரி ஆண்டர்சன் டெத் பவுலரெல்லாம் போட்டா ரிசல்ட் வராது. நிறைய வெளியில இடத்துலயும் கோச்சிங் நிறைய பண்ணியிருக்காரு, பெருசா ரிசல்ட் எதுவும் வரல. பட் டேனியல் வெட்டோரிஸ் கிரிக்கெட்டிங் பிரெயினை நான் ஹையா ரேட் பண்ணுவேன். ஐ வாண்டட் ஹிம் டு கண்டினியூ ஃபார் எஸ்ஆர்ஹெச். ஐ எம் வெரி ஷூர் எஸ்ஆர்ஹெச் வில் கண்டினியூ வித். ஓகே, ஸோ குட் லக். ஏன்னா அவங்க அந்த ஒரு சீசன் வந்து ஒரு ரீடிஃபைன் பண்ணாங்க ஹவு டு பிளே. அந்த ஐபிஎல் இப்படி விளையாடுறாங்க, 300 சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒரு மேட்ச்லயும், அதை ரீடிஃபைன் பண்ணாங்க. பட் அதே மாதிரி அதுவும் தட் வெண்ட் டு தேர் டிஸ்அட்வான்டேஜ் ஆல்சோ. அதுக்கு நிறைய மேட்ச் வந்து அதுக்கு ஆசைப்பட்டே வந்து நிறைய மேட்சையும் விட்டாங்க அவங்க. பட் அதுதான் அவங்க மந்த்ரா அப்படின்னு, தேர் பிளேயிங் பர்டிகுலர் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் அப்படிங்கிறப்ப பார்ப்போம் இந்த சீசன் வந்து அவங்க எப்படி அடாப்ட் பண்றாங்க. இப்போ இந்த பாஸ்பால் தான் விளையாடுவேன்னு இல்லாம அடாப்ட் பண்ணாங்க இங்கிலாந்து. அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச்சும் கொஞ்சம் மைண்ட்லெஸ்ஸா பண்ணாம அடாப்ட் பண்றாங்களா இல்லையா, ஸ்ட்ராட்டஜி என்ன பண்றா டான் விட்டோரின்னு யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் தி சீசன். அப்படிதான் பீடா? அப்சல்யூட்லி. இப்ப நான் தான் சொல்றேன், நான் ரேட் பண்ணுவேன் அவரை. சார் நானும் சரி நீங்களும் சரி ஒரு ஃபீட்பேக்கை ஆனஸ்டா கொடுக்கறதுக்கு தயங்கவே மாட்டோம். ஒரு கோச் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கலா இங்க எரர் பண்றாரு, இது பண்றாரு, ஐ திங்க் த டீம்ஸ் ஹாஸ் டு மூவ் ஆன் அப்படின்னு தோணிச்சு, நம்மளோட தாட் ப்ராசஸ் தோணிச்சுன்னா அந்த பூச்சி மெழுக்கிற பிசினஸ்லாம் கிடையாது. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே தான். ஆனா நான் அவரோட பர்சனலா ஒர்க் பண்ணியிருக்கேன்றதுனால, அவருக்கு வந்து ஒரு ஷூடு கிரிக்கெட் பிரெயின்ன்றதுனால, அதே மாதிரி போன வருஷம் தான் ஃபைனல்ஸ் கொண்டு வந்து நீங்க சொன்ன மாதிரி தே ஷோட் அ பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் த்ரில்லிங் டு வாட்ச் அண்ட் தே ப்ரொடியூஸ் ரிசல்ட்ஸ். லாஸ்ட் ட்ராஃபி பை ஒன் கேம். இந்த வருஷம் வந்து அந்த அப்ரோச் வரல, அதை மாத்துறதுக்கு டைம் எடுத்தாங்க. ஆனா வந்து வெட்டோரி கடைசியா சொன்னார் கண்டிஷன்ஸ் ஆர் கிங் அப்படின்னு. இந்த வருஷம் மச் ப்ரிப்பேர்டா வருவாங்க. தே காட் அ வெரி குட் கோர் டீம். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. காஸ் ஆஃப் கன்சர்ன் இஸ் முகமது ஷாமி அண்ட் இஷான் கிஷன். இஷான் கிஷனை ரீடைன் பண்றாங்களா, முகமது ஷமியை ரீடைன் பண்றாங்களா? தட்ஸ் a question to be asked. I'm 100% sure they are going to go with இஷான் கிஷன். ஏன்னா சஞ்சு சாம்சன் சொன்ன லாஜிக் படி வெளியில பிளேயர்ஸ் கிடையாது ரீப்ளேஸ் பண்றதுக்கு இஷான. முகமது ஷமியும் அந்த கிளாஸ் கிடையாது. பட் ஐ டோன்ட் நோ, இஸ் ஸ்டில் அண்டர் ரீஹபிலேஷன். ரீஹபிலேஷன் அப்படிங்கும் போது அவ்வளவு பணம் கொடுத்து எடுத்துட்டு ஓகே வர்றது ஏதாவது காம்பினேஷன் மாத்தி எடுக்கலாம் ஒரு யங் பிளேயர். இல்லாட்டி அவங்களுக்கே இருக்காரு நடராஜன் எல்லாம் 10க்கு வச்சிருக்க மாட்டாங்க. ரிலீஸ் தான், இந்த காசு தான் திருப்பி வரணும், ரிலீஸ் தான் பண்ண போறாங்க. எஸ்ஆர்எஸ் திரும்பி நடராஜனுக்கே போலாம்ல ஷமியை விட்டுட்டு. மேபி இன்னொன்னு, இங்க வெஸ்ட் இண்டீஸ்ல உக்காந்துருக்கேன். இப்ப எங்களுக்கு கயானா போற வரைக்கும் 7 நாளைக்கு ஒரு மேட்ச் தான். ஒரு பக்கம் இந்த ஸ்ட்ரீமிங்ல கேரளா பிரீமியர் லீக், உத்தரப்பிரதேஷ் பிரீமியர் லீக், டெல்லி பிரீமியர் லீக், ஆந்திரா பிரீமியர் லீக், வேற ஏதாவது விடுறேன்னு எனக்கு தெரியல, டைமே இல்லை எனக்கு. அப்படிங்கும் போது ஒரு சில டேலண்ட்ஸ் எல்லாம் நான் பாக்குறேங்க போது, இப்ப இந்த பிரியான்சாரியா மாதிரி ஒருத்தர் வந்து ஜொலிச்சார் பாருங்க, யாருக்குமே தெரியாத ஒரு பிரியான்சாரியா. எல்லா இடத்துலயும் டேலண்ட் ஸ்கவுட் உங்களுக்கு உட்காந்துருக்காங்க. இந்த துஷார் ரகேஜா மைட் கோ ஃபார் பிக் பிரைஸுங்கும் போது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஹேவ் சம் பர்ஸ் if you really want to develop a team. போது எனக்கு என்னமோ they are going to let Shami go because they also swelled up close to 10 crores, which won't be a bad decision. இவ்வளோ பிரீமியர் லீக் நடக்குது, ஒரு 4 குவாலிட்டி பிளேயர் கிடைக்க மாட்டாங்களா? எனக்கு தெரிஞ்ச 4 கிடையாது. ஒரு சில பிளேயர்லாம் வெரி வெரி இம்ப்ரெஸ், ஒரு சிலதெல்லாம் ஆடுற பிளேயர்ஸ் எல்லாம். அதனால that won't be a bad idea to all the franchises to come up with a reasonable amount of money to get these new youngsters who are going to be superstars in future. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. அப்படியே ஃபைனலா இந்தியன் டீம் இதுவும் ஒரு நியூஸ் பார்த்தோம். ரவி சாஸ்திரி இன் டாக்ஸ் டு கெட் பேக் டு இந்தியன் கோச்சிங் செட்டப் அப்படின்னு ஒரு நியூஸ் பார்த்தோம் பீடா. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் திருப்பி அதான் சொல்றேன், அந்த இங்கிலாந்து சீரீஸ் போது டே பை டே ரிவ்யூ பண்ணும்போது ஸ்ட்ராட்டஜிக்கலி என்ன தப்பு பண்ணாங்க,
இதை பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச ஹானஸ்டியை நம்ம சொன்னோம். கம்பீர் ஹாஸ் பீன் பிரில்லியன்ட் இன் ஒயிட் பால் கிரிக்கெட். நிறைய பேர் கேட்பாங்க, என்ன பிரில்லியன்ட்ன்றயோ, ஸ்ரீலங்கால போய் எவ்வளவு வருஷம் கழிச்சு தோத்தாங்க, என்னையா நீ? தெரியும் எனக்கு. இன்ஸ்பைட் ஆஃப் தட், வின்னிங் அண்ட் ஐசிசி ட்ராஃபி இஸ் அ பிக் டீல் என்னை பொறுத்த வரைக்கும். அது அந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல கௌதம் கம்பீர் இது அச்சீவ் பண்ணியிருக்காரு. எஸ், டெஸ்ட் கிரிக்கெட் 15 டெஸ்ட் மேட்ச்ல 5 தான் ஜெயிச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. பட் drawing a test series in England, even though India could have won had their strategies been better, it's not a bad thing at all. I feel Gambhir should be given enough time. இன்னொன்னு, ரவி சாஸ்திரியோட கான்ட்ராக்ட இந்திய பிசிசிஐ ரினியூ பண்ணாததே எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். செம்ம ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணாரு, எக்ஸப்ட் வின்னிங் ஐசிசி டிராபி. இவர் இந்த ஒரு துருவம்னா அவர் இன்னொரு துருவம். ஓகே, உங்களுக்கு பைலேட்டரல் சீரீஸ் தான் வச்சு இடிச்சாங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, நான் உங்களை கேக்குறேன் சார், இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, இப்போ சாம்பியன்ஸ் டிராபி ஜெயிச்சுட்டா, சாம்பியன்ஸ் டிராபி ஜெயிச்சுட்டு அப்புறம் எல்லா மேட்சும் தோக்குறாங்க, என்ன கோச்சுன்றாங்க. எல்லா பைலேட்டரும் ஜெயிச்சுட்டு ஐசிசி டிராபி ஜெயிக்கலன்னா, பைலேட்டரல் சீரீஸ் ஜெயிச்சுட்டு என்ன பிரயோஜனம்? வேர்ல்டு கப்ல வந்து நீங்க சொதப்புறீங்க. என்ன பண்ணா ஒரு சிலர்லாம் சந்தோஷமா இருக்க வைக்க முடியும்? தெரியாது. அதனால ஐ வுட் வெல்கம் ரவி சாஸ்திரி டு கம் பேக், but not at the expense of Gautam Gambhir right now, who slowly, just getting in terms of driving this team to excellence in all 3 formats. என்னோட ஒப்பீனியன். அதான் நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல பீடா மாத்தி தான் ஆகணும்ன்றீங்க? இல்ல பீடா, இப்ப எல்லா டீம்ஸுமே வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டீம்ஸ் வந்து கேம் ஹஸ் எவால்வ்டு, தேர் ஹேவிங் ஹையரிங் ஸ்பெஷலிஸ்ட் பீப்புள் ஃபார் ஸ்பெஷலிஸ்ட் பொசிஷன்ஸ். இப்ப வந்து ஒரு காலத்துல வந்து அசாருதீன் கேப்டனா இருப்பாரு எல்லாத்துக்கும். இப்ப வந்து நம்ம அப்படி இவங்களே வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப இவங்க வந்து ஆசான் டேட் ரோஹித் சர்மா ஓடிஐ கேப்டனுங்கிறாங்க, கில்லு வந்து டெஸ்ட் கேப்டனுங்கிறாங்க, சூரியகுமார் T20 கேப்டன் அப்படிங்கிறாங்க. அப்ப ரெட் பாலுக்கு மட்டும் ஒரு கோச் வச்சுட்டு போலாமே. அதாவது அந்த ஒரு இதுல என்னோட ரஜினி சார் பேட்டையில சொன்ன மாதிரி சொல்றேன், அனுபவத்துல சொல்றேன். மோர் டைம் யூ ஸ்பெண்ட் வித் த பிளேயர்ஸ், மோர் யூ நோ தெம். ஓகே, இப்போ ஒரு ரெட் பால் ஒரு ஒயிட் பால்னா ஒரு டெஸ்ட் நடக்கும், அதுக்கப்புறம் ஒரு 5 ஒன்-டே நடக்கும், அதுக்கப்புறம் திருப்பி டெஸ்ட் நடக்கும். அந்த டிட்டாச்மெண்ட் வந்துடும் பிளேயர்ஸுக்கும் கோச்சுக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை தான் கத்துக்கிட்டேன் இந்த ஜிஎஸ்எல்ல. போன ஜிஎஸ்எலுக்கும் இந்த ஜிஎஸ்எலுக்கும் எப்படி பிளேயர்ஸை கைக்குள்ள போட்டுக்கிறதுன்னு ஸ்கில்லே சொல்லி கொடுக்கலாம், டாக்டிக்கல் சொல்லி கொடுக்கலாம், டெக்னிக்கல் சொல்லி கொடுக்கலாம். அதை தவிர இப்ப நான் போய் நின்னா அந்த பாஷா படத்துல ஒரு மாதிரி அப்படி கையில முத்தம் கொடுத்துட்டு வரணும். அந்த மாதிரி ஒரு 7 பேரை இழுத்துட்டேன் என் பக்கம், இன்னும் 4 பேர் கஷ்டம்தான் பட்டேன் அப்பயும். இந்த ஜான்சன் சார்ல்ஸ் எல்லாம் எப்படின்னா இப்படி நெஞ்ச காட்டுவாரு, கத்தி சொருகு தல உனக்காக நான் சாவுறேன் அப்படின்னு. ஒரு 7 பேர் அந்த மாதிரி கொண்டாந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இதை நீங்க கொண்டு வரணும்னா the coach should be in the striking distance, viewing distance all the time with the team. அந்த ஒரே ஒரு இதுல தான் நான் சொல்றேனே ஒழிய, மற்றபடி நீங்க சொல்ற அந்த மிக்ஸ்டு ஃபார்மேட் கோச்சஸ் ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் இட். The major thing for players to do well is to see the coach as his mentor. I'm going to give my life for you ன்னு அதுக்காவது அட்லீஸ்ட் ஒரு கோச் தான் இருக்கணும்ன்றது என்னோட தாழ்மையான கருத்து. நீ யூ கேன் கமெண்ட் அண்ட் வியூவர்ஸ் கேன் ஆல்சோ கமெண்ட். இல்ல, நீ யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங் தட் ரோல் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறப்ப ஐ வேல்யூ தட் அட்வைஸ். பாப்பா என்ன ஆகுதுன்னு, அண்ட் தே நோ பீப்புள் ஹூ ஆர் ரன்னிங் இது, தே நோ பெட்டர். ஸோ பாப்பா என்ன ஆகுதுன்னு. இவ்வளவுதான் பீடா, பேச வேண்டியதுலாம் இன்னைக்கு பேசியாச்சு. வேற நியூஸ் வரும்போது திரும்பி வருவோம். அப்படியே உங்க ஃபைனல் தாட் சொல்லிருங்க. 7 பேரை வந்து நீங்க கைக்குள்ள போட்டு முத்தம் கொடுக்க வச்சிட்டீங்க, மிச்சம் 4 பேரையும் முத்தம் கொடுக்க வைக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், கப்ப ஜெயிக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்க ஃபைனல் தாட் சொல்லுங்க. அதுதான் சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேனேஜ்மெண்ட் இவ்வளவு டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், எப்படி அந்த 2 டீமும் அந்த சஞ்சு சாம்சன் டீல வச்சுட்டு பெனிஃபிட் ஆகுதுன்றது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சிங்கக்குட்டி பும்ரா புட்டி சாண்டப் டு சே ஐ எம் அவைலபிள் ஃபார் ஏஷியா கப் அப்படின்னு. இப்ப வந்துட்டு இப்ப நம்ம மெடிக்கல் டீம் ஹேஸ் டு சே வெதர் இட் கேன் டேக் த லோட். பாயிண்ட் நம்பர் 1 தேர் யூ ஒன்ட் கெட் இன்ஜூர்டு. அதுக்கப்புறம் ப்ரொவைடட் இந்தியா வில் சி ஓகே ஐ வாண்ட் டு ட்ரை அண்ட் டெஸ்ட் சம் ஃபியூ யங்ஸ்டர்ஸ் ஹியர் பிகாஸ் ஐ வாண்ட் டு பில்ட் த டீம் ஃபார் T20 வேர்ல்ட் கப் அப்படின்னு நினைச்சு வேணாப்பா நீ ரெஸ்டாரண்ட் சொல்றாங்களா அப்படின்றது 19ஆம் தேதி தெரிஞ்சிடும். இட்ஸ் நாட் ஃபார் 19ஆம் தேதி இந்தியா டீம் அனௌன்ஸ் பண்றாங்க. இப்ப எல்லாத்தையும் அலசி எடுத்துட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா நவ் இட் இஸ் கோயிங் டு பி, நம்ம மார்க் ஆண்டனி டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தேருமா தேராதா அதை சொல்லு, தெரியும் அதான் சொல்றீங்க. நாளைக்கு வந்துட்டு உங்க ஆக்டோபஸோட அவங்க 4 மேட்ச் ஆடினா 4 தோக்குறாங்களா இல்ல 3 தோக்குறாங்களா அப்படின்னு வந்து அலசுவோம். அன்டில் தென்
தேங்க்ஸ் அலாட் அண்ட் பாய்.